எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட வீடியோ, என்னோட கதை, என்னோட குரல். வருஷத்துக்கு ஒரு சுதந்திர தினம், குடியரசு தினம் வருது. எல்லாம் ஜாலியாக கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சி. என்னோட வயசு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வீடியோவில் வரும். அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை பார்க்குறதுக்கு பார்வையாளர்கள் எல்லாம், அதாவது மிலிட்ரியோட ஃபேமிலி அத்தனை பேரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்டேஜுக்கு மேலே உட்காந்துருப்பாங்க. கீழே வந்து அதில் நம்ம நாட்டுடைய பெரிய பெரிய அந்த வாகனங்கள்லாம் வரும், பொருட்காட்சிக்கு மாதிரி அது வந்து காட்டுவாங்க. ஸோ அது முடிஞ்சு அப்புறம் என்ன, மிலிட்ரி ஆளுங்களே வந்து, மிலிட்ரி மேன்களே வந்து, ராணுவத்தில் இருக்கிறவங்க அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரிலாம் வரும். எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, வருஷம் ஃபுல்லாக நமக்காக எல்லையில் போய் சண்டை போடுறாங்க, உயிரை விட்டு உயிர் தியாகம்லாம் பண்ணுறாங்க. சில பேர் கை கால் ஓரளவுக்கு ரொம்ப கடுமையாக நம்ம நாட்டை காக்க உழைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாளும் அவங்க தான் வந்து நமக்கு இது பண்ணணுமா, நம்மளை வந்து அவங்க வந்து உற்சாகப்படுத்தணுமா? அப்படி ஒன்றும் இல்லை. வருஷம் ஃபுல்லா நமக்காக அவங்க எல்லையில போய் சண்டை போட்டு நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடைமைகளும் காப்பாற்ற நிற்கிற அவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவை உட்கார வச்சு, அவங்க எல்லாரும் சமமா மேல உட்கார வச்சு, அதுக்குன்னு இருக்கிற நடன கலைஞர்களை விட்டு அதில் நடனம் ஆட சொல்லி, சாகசம் பண்ண சொல்லி, அவங்கள அவங்க ஃபேமிலியை உட்காந்து ரசிக்கிற மாதிரி பண்ணணும்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், வருஷம் ஃபுல்லா எல்லையில போய் சண்டை போட்டு பனி, வெயில், குளிர், மழையெல்லாம் பார்க்காம நமக்காக கஷ்டப்படுறான். வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நாம உட்காந்து வேடிக்கை பார்க்க சேர போட்டு அவங்க தான் வந்து அந்த இடத்துல வந்து கலண்டிக்ஸ்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆட வேண்டி இருக்கு. அப்படின்னா நமக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு. அவங்களோட சந்தோஷம் தானே நமக்கு சந்தோஷம். அந்த ஒரு நாள் அவங்கள ரெஸ்ட் கொடுக்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு இருக்கிற நடன கலைஞரை வச்சு நடனம் ஆட சொல்லி அவங்கள உட்கார வச்சு அழகு பார்க்கலாமே. நான் சொல்றது கரெக்டா தப்பா?